திரைப்படங்கள் பாடல்களுடைய வெற்றியை துல்லியமா கணிக்கிற திறமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்துச்சு. அருள்தாஸ் இயக்குன பெண் என்றால் பெண் அப்படின்ற படத்துக்கு சரோஜா தேவியை கதாநாயகியை போட வேணாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அருள்தாஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அருள்தாஸ் எம்ஜிஆர் சொன்ன விஷயத்தை கேட்காம போனது மட்டும் இல்லாம எம்ஜிஆரோட முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் எதுக்காக சரோஜா தேவியை அந்த படத்துல நடிக்க வைக்க வேணாம்னு சொன்னாரு, அருள்தாஸ் ஏன் எம்ஜிஆர் சொன்ன விஷயத்தை கேட்கல அப்படின்றத பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக சொல்கிறேன், நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் இந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற பொறுப்புலேருந்து நீங்கள் விலைக்கு வரலன்னா என்னுடைய வருத்தத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களை நானும் என்னை நீங்களும் தொழில் ரீதியாக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணுன்றது உங்கள் விருப்பம் என்று சொல்லி முடித்தார் எம்ஜிஆர். இந்த வார்த்தைகளை எம்ஜிஆர் சொன்னபோது அவரது முகம் மிகவும் இறுக்கமாக இருந்தது. அதை ஆருதாஸ் கவனிக்க தவறவில்லை. எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக பழகியவர் ஆருதாஸ். அதனால் எம்ஜிஆருடைய ஒவ்வொரு அசைப்புக்கும் சொல்லுக்கும் என்ன அர்த்தம்னு ஆருதாஸுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சுற்றி வளைச்செல்லாம் பேசாமல் நேரடியாகவே அந்த படத்தை டைரக்ட் பண்ண போனால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு எம்ஜிஆர் சொன்னதுக்கு பின்னாலேயும் அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பிலிருந்து ஆருதாஸ் விலகவில்லை என்றால் அதை விதியின் விளையாட்டு என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை குழப்பங்கள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பெண் என்றால் பெண் படத்தினுடைய பட தொடக்க விழா நாள் குறிக்கப்பட்டார். எம்ஜிஆர் அத்தனை கடுமையாக தான் டைரக்டர் ஆவதை பற்றி விமர்சித்திருந்த போதிலும் அவருக்கு ஃபோன் பண்ணி அவருடைய ஆசைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்னரே படப்பிடிப்பு தளத்துக்கு போனார் ஆருதாஸ். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொரு கதாநாயகி யார் என்பது முடிவாகவில்லை என்பதனால ஜெமினேசன் விஜயகுமார் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் முதல் ஷெடியூலில் படமாக்கினார் ஆருதாஸ். படப்பிடிப்பு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு நாள் சீனிவாசனிடம் அவருக்கு அழைப்பு வந்தது. அவரை பார்க்க ஆருதாஸ் போனார். அப்போ தான் படத்திலே வருகின்ற இன்னொரு கதாநாயகனுடைய பாத்திரத்துக்கு சரோஜாதேவி ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்ற தகவலை ஆருதாஸிடம் சொன்னார் சீனிவாசன். சரோஜாதேவிக்கு அப்போ தான் கல்யாணம் ஆயிருந்தது. அதனால் மார்ச் 1ஆம் தேதி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அப்படி இருக்கும்போது எப்படி நடிக்க வருவாங்க என்று சீனிவாசனம் கேட்டார் ஆருதாஸ். இந்த படத்தில் நடிக்கிறேன்னு அவங்களே தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நம்ம படம் மட்டும் இல்லை, தொடர்ந்து படங்கள் நடிக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. படங்களில் நடிக்கிறதுக்கு அவங்களுடைய புருஷன் அவங்களுக்கு அனுமதி தந்துட்டாராம். ஆருதாஸ் முதலாக கதவசனம் எழுதிய வாழ வைத்த தெய்வம் படத்தில் நான் தான் கதனை நடித்தேன். அதே மாதிரி அவர் டைரக்ட் பண்ணுற படத்துலேயே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரை என்னை பேச சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாங்க என்று சொன்ன சீனிவாசன் அத்தோடு நிற்கலை. ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண முதல் படமான கல்யாண பரிசில் ஜெமினேசன் சரோஜி விஜயகுமாரி காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி நமக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் என்றார். அவர் அப்படி சொன்னதை தொடர்ந்து ஆருதாஸ் சரோஜியிடம் பேச பெண் என்றால் பெண் படத்திலே சரோஜாதேவி நடிப்பது உறுதியானது. மறுநாள் காலை பத்திரிகைகளில் ஆருதாஸ் டைரக்ட் பண்ணுற பெண் என்றால் பெண் படத்தில் திருமணத்துக்கு பின் முதலாக சரோஜாதேவி நடிக்கிறார் என்ற செய்தி கொட்டை எழுத்துக்களிலே வெளியானது. அன்றைய படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு இரவு 10 மணி அளவிலே ஆருதாஸ் வீட்டுக்கு திரும்பிய போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணார். சாரதா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் இருக்கீங்கன்னு சொன்னேன், நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னார், ஏதோ முக்கியமான விஷயமா இருக்க போது மறக்காம உடனே ஃபோன் பண்ணுங்க என்றார் ஆருதாஸுடைய மனைவி. என்ன விஷயத்துக்காக எம்ஜிஆர் ஃபோன் பண்ணியிருப்பாரோ என்று ஒருவித தயக்கத்துடனேயே தோட்டத்துக்கு ஃபோன் செய்தார் ஆருதாஸ். ஆருதாஸுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த உறவை முழுவதுமாக அந்த ஃபோன் கால் துண்டிக்கப் போகிறது என்று ஆருதாஸுக்கு அப்போது தெரியாது. எம்ஜிஆருடைய பர்சனல் ஃபோன் நம்பர் ஆருதாஸுக்கு தெரியும். அதனால் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோனை எம்ஜிஆரே எடுத்தார். அண்ணே நல்லா இருக்கீங்களா, தினமும் உங்களை பார்க்க வரணும்னு நினச்சிட்டு தானே இருக்கேன், ஷூட்டிங் வேறு இருக்கிறதுனால வர முடியல, அம்மா நல்லா இருக்காங்களா, ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க என்று எம்ஜிஆரும் எப்போதும் பேசுவதைப் போல ஆருதாஸ் பேச, ஷூட்டிங்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கா, பார்த்து பண்ணுங்க, இந்த படத்தில் தான் உங்கள் எதிர்காலமே அடங்கியிருக்கு என்று ஆருதாஸிடம் சொன்ன எம்ஜிஆர், ஆமாம் இன்னைக்கு மாலை முரசு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்தனே, என்ன விஷயம் என்று ஆருதாஸ் கேட்க, அது உங்கள் படத்தில் சரோஜாதேவி நடிக்கிறதா நியூஸ் வந்திருக்க, அது உண்மையா என்று கேள்வி பிறந்தது எம்ஜிஆரிடம். ஆமாண்ணே என்று ஆருதாஸ் பதில் சொன்ன உடனே, சரோஜாதேவி தான் கல்யாணம் பண்ணிட்டு சினிமா உலகத்தை ஒதுங்கிடுச்சு, அதை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, உங்கள் ஷூட்டிங் நடக்கும்போது பாதியில் அந்த பொண்ணு கர்ப்பமாயிடுச்சுன்னா அது உங்கள் ஷூட்டிங்கை பாதிக்காதா என்று ஆருதாஸிடம் கேட்ட எம்ஜிஆர், ஆமாம் அது உங்ககிட்ட நடிக்கிறேன்னு சான்ஸ் கேட்டுச்சா என்று ஒரு கேள்வியை ஆருதாஸிடம் கேட்டார். எம்ஜிஆரும் சரோஜாதேவி நடித்த கடைசி படமாக அரச கட்டளை படம் வெளியானது என்றாலும்
அதற்கு முன்னர் அவள் நடித்த பெற்றால் தான் பிள்ளையா படத்துடைய படப்பிடிப்பின் போதே அவள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வேறுவிட்டிருந்தது. அந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் எல்லாம் சரோஜாதேவியுடன் எம்ஜிஆர் பேசிக்கொள்ளவே இல்லை. பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் இடம்பெற்றிருந்த கண்ணன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் என்ற பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது சரோஜாதேவிட்ட ஏதாவது திருத்தம் சொல்லணும்னா அந்த படத்துடைய இயக்குனரான பஞ்சுகிட்ட தான் சொல்லி அதை சொல்லுவார் எம்ஜிஆர். அதே மாதிரி சரோஜாதேவியும் எம்ஜிஆர்ட்ட ஏதாவது சொல்லணும்னா அதையும் பஞ்சுவிடம் தான் சொல்லி அனுப்புவார். இப்படி எம்ஜிஆர் சரோஜாதேவி ஆகிய இருவருக்கும் இடையே தூதுவனாக செயல்பட்டு கொண்டிருந்த பஞ்சு ஒரு நாள் அந்த படப்பிடிப்பு தளத்தில் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பேசிக்கிட்டா என்ன, நீங்கள் 2 பேரும் புதுசா, நான் தான் உங்களுக்கு புதுசு என்று எம்ஜிஆரிடம் சொல்லியும் கூட சரோஜாதேவியிடம் பேசுவதற்கு திட்டவட்டமாக மறுத்து விட்டார் எம்ஜிஆர். அந்த படத்துடைய வசனகர்த்தான்ற முறையில் ஆர்வதாஸுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அதனால் எம்ஜிஆர் தனக்கு எதற்காக ஃபோன் பண்ணியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட ஆர்வதாஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே எம்ஜிஆரிடம் பேச தொடங்கினார். சரோஜாதேவி எங்கிட்ட சான்ஸ் கேட்கலன்னு ஏஎல் சீனிவாசன்கிட்ட தான் ஃபோன் பண்ணி நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அவரும் சரின்ட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல் படம்ன்றதுனால நான் எதுலேயுமே தலையிறதில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே நடந்துக்கிறேன் என்று ஆர்வதாஸ் சொல்ல, என்ன இருந்தாலும் நீங்கள் தானே இந்த படத்தினுடைய டைரக்டர், எதுவானாலும் எல்லாரும் உங்களை தானே குறை சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை என்று அவரிடம் கேட்டார் எம்ஜிஆர். அத்தோட எம்ஜிஆர் நிற்கலை. பெண் என்றால் பெண் படத்தை ஆர்வதாஸ் டைரக்ட் பண்ண போனதுனால அவருக்கு என்னவெல்லாம் இழப்பு ஏற்பட்டது என்பதை பட்டியலிட ஆரம்பித்தார். இப்போ பாருங்கள், என்னை வச்சு தேவரண்ண விவசாயின்னு ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதலை, மாறா எழுதுறாரு. உங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே தேவரண்ண இன்னொரு படம் ஆரம்பிச்சிருவார், அதுக்கு நீங்கள் வசனம் எழுத முடியாது. உங்ககிட்ட என்னென்ன இழப்பெல்லாம் ஏற்படணும்னு அவ்வளோ சொல்லியும் நீங்கள் இப்படி வார்த்தையை கேட்கல. இதெல்லாம் உங்களுக்கு இழப்பு தானே. நீங்கள் டைரக்ட் பண்ண போனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னு நான் அன்றைக்கே எடுத்து சொன்னேன். ஆனாலும் அது நீங்கள் கேட்டிங்களா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தையை நீங்கள் மதிக்கலைன்னு தான் அர்த்தம் என்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அப்படி சொன்னதை கேட்டவுடனே ஆர்வதாஸுக்கு அழுகி பொத்துக்கொண்டு வர ஆரம்பித்தது. அண்ணே, தயவுசெய்து அப்படி மட்டும் சொல்லாதீங்க அண்ணே, நான் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், வேண்டியதை விடாத, வேண்டாததை தொடாது. நீங்களும் அதையே தான் சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொட்டுட்டேன், விட முடியல. இந்த டைரக்ட் பண்ணோன்னு எனக்கு எந்த காலத்துலையும் ஆசை இருந்ததே இல்லைண்ணே. இந்த படத்தை ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டேன், பாதியில் விட்டுட்டு வந்தால் என்னை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக பேசுவாங்க. அதுக்கு தான் நான் பயப்படுறேன். நான் எப்பவும் தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவில்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். நடக்க வேண்டியதோ இல்லை நடக்கக்கூடாதோ ஏதோ ஒன்று நடக்கட்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்கிறேன்னே, இந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா ஒரு பெரிய ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வந்து உங்கள் கழுத்தில் போட்டுட்டு உங்கள் காலில் விழுந்து கும்பிடுவேன். ஒருவேளை இந்த படம் என்னை மோசம் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். இது உண்மை என்றார் ஆர்வதாஸ். உங்கள் மேலே உள்ள அக்கறையிலையும் அன்பிலையும் நான் காட்டின சிவப்பு கொடியை மீறி உங்கள் ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அவ்வளோதான் சொல்வேன், உடம்பு பார்த்துங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் எம்ஜிஆர். படத்தை இயக்குவது என்று தான் எடுத்த முடிவு சரியா தவறா என்ற குழப்பத்திலேயே பெண் என்றால் பெண் என்ற படத்தை இயக்கி முடித்தார் ஆர்வதாஸ். பெண் என்றால் பெண் படத்தை தயாரித்த ஏஎல்எஸ் பட நிறுவனம் மிகப்பெரிய பட நிறுவனம் என்பதால் எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரது பல வெற்றி படங்களுக்கு கதை வசனம் எழுதிய ஆர்வதாஸ் முதலாக இயக்குகின்ற படம் என்பதாலும் விநியோகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு அந்த படத்தை மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கியிருந்தார். 1967ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று பொங்கலுக்கு 5 வாரங்கள் முன்னதாக பெண் என்றால் பெண் படம் வெளியானது. ரசிகருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாததால் மிகப்பெரிய தோல்விப்படமாக அமைந்த பெண் என்றால் பெண் திரைப்படம் எம்ஜிஆர், ஆர்வதாஸ் ஆகிய இருவருக்கும் இடையே பல ஆண்டு காலமாக இருந்த உறவுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய இரும்பு திரைவிட காரணமாக அமைந்தது.